அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பூம்புகாரை பற்றி. இப்போ இந்த பூம்புகாரை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்களேன். பண்டைய தமிழகத்திலே மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்று. வரலாற்று சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்திருப்பாங்க. அடிக்கடி கேட்பாங்க, காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் எங்கே பிறந்தாங்கன்னு கேட்டால் என்ன எழுதணும்? பூம்புகார் தான் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? இது ஒரு துறைமுக நகரமும் கூட. இது என்னது? ஒரு துறைமுக நகரம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இது எந்த கடலில் இருக்குதுன்னு கேட்பாங்க. வங்காள விரிகுடாவில் தான் இருக்குது. வங்காள விரிகுடாவில் தான் இந்த பூம்புகார் துறைமுகமே இருக்குது. சரி, இப்போ ஒரு ரீசெண்டாக இதை ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க? வரலாற்று சிறப்புமிக்க இந்த பூம்புகார் தற்போது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நாகை மாவட்டம். இப்போ நாகையிலேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் தான் என்னது? மயிலாடுதுறை. அப்போ தற்போது அது எங்கே இருக்குது? மயிலாடுதுறையில் தான் இருக்குது. அப்போ பூம்புகார் எந்த இடத்துல இருக்குது? மயிலாடுதுறையில் தான் இருக்குது. அடுத்து இதுலேருந்து வேறு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, பூம்புகார் துறைமுகத்தை பற்றி மட்டும் கூட சிறப்பாக கேட்டிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூம்புகாருடைய வேறு பேர்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பூம்புகார் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புகார் என அழைக்கப்படுகிறது. காவேரி பூப்பட்டினம். சோழ சாம்ராஜ்யத்தினுடைய இரண்டு முக்கியமான தலைநகரங்கள், ஒன்று உறையூர், இன்னொன்று என்னது? காவேரி பூப்பட்டினம். அந்த பூம்புகார் தான் என்ன சொல்லுவாங்க? காவேரி பூப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்ககால சோழ அரசினுடைய துறைமுகமாக விளங்குறது என்னது? இந்த பூம்புகார் தான். சங்ககால சோழ அரசினுடைய துறைமுகமே என்னது தான்? இந்த பூம்புகார் தான். வேற பார்த்தீங்கன்னா, இந்த சோழ சாம்ராஜ்யத்தினுடைய துறைமுகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் என்னது? பூம்புகாரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய நூல் யாது அப்படின்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை மட்டும் கிடையாது, இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலிருந்தும் நிறைய செய்திகள் எதை பற்றி சொல்லப்படுகிறது? அப்போ பூம்புகாரை பற்றி அறிய உதவக்கூடிய காப்பியங்கள் யாது, இலக்கிய நூல் யாதுன்னு கேட்டாங்கன்னா இந்த மூணையுமே நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நூலானது பூம்புகாருடைய சிறப்பை பேசுகிறது? சிலப்பதிகாரம். அதிகமான செய்திகள் பூம்புகாரை பற்றி சிலப்பதிகாரத்தில் மட்டுமே சொல்லப்படுகிறது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாயகன். பொறுத்துக்களை கேட்டிருக்கான். மாநாயகன் என்றால் என்ன அர்த்தம்? பெருங்கடல் வணிகன் என்று பொருள். நாயகன் கோவலனின் தந்தை மாசாத்துவான். மாசாத்துவான்னா என்ன அர்த்தம்? பெரு வணிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த பூம்புகார் மக்கள் பூம்புகார் துறைமுகத்துக்கு எந்தெந்த நாட்டிலேருந்துலாம் வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, கிரேக்கத்திலேருந்து, ரோமானியத்திலிருந்து, பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து போயிட்டு தான் இருந்திருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பூம்புகார் எனி டைமும் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். இங்கே மொழி மாற்றமும் நடந்திருக்கு. அங்கே உள்ளவங்க நம்மளுடைய மொழிகளை ஃபுல்லாக கற்றுருக்காங்க. நாம் அவங்க வெளிநாட்டு மொழிகளையும் அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. வீடுகள் ஃபுல்லாமே நல்ல நேர்த்தியாக ஒழுங்கான முறையில் தான் கட்டியிருப்பாங்க. நேராக நம்ம எப்படி சிந்து சமணி நாகரிகத்தில் ஹரப்பா மொஹஞ்சதாரோ திட்டமிட்டு கட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் வீடுகள் ஃபுல்லாமே இங்கேயுமே எப்படி இருக்குது? ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அகன்ற நேரான தெருக்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க? இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒரு பொறுத்துக்க டைப்லேயே படித்து வச்சுக்கோங்க. கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது. அப்போ இந்த பூம்புகாரில் பார்த்தீங்கன்னா கடல் வழியாக என்ன செய்யறாங்க? குதிரைகளை ஃபுல்லாக இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. கருமிளகு ஃபுல்லாமே தரைவழி தடங்கள் வழியாகத்தான் இறக்குமதி செய்யப்பட்டது. அப்போ வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூட்டப்பட்டு அந்த தங்கம் மீண்டும் என்ன பண்ணியிருக்காங்க? அயல்நாட்டுக்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பட்டினப்பாளையினுடைய ஆசிரியர் யாருன்னு அப்படின்னு தமிழில் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா, கடியலூர் உருத்திர கண்ணனார். இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புகார் நகரத்தினுடைய தொன்மையை இவரும் சொல்லுகிறார். ஓகேவா? அடுத்து இங்கு உள்ள மக்களுடன் பார்த்திங்கன்னா உரையாடவும் உறவாடவும் ஃபாரின்காரங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அயல்நாட்டவரும் நம்முடைய மொழியை விரும்பி படிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா
சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் பூம்புகாரில் நடந்திருக்கு. நன்றி.